கனமழை காரணமாக சென்னை எழும்பூரில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் ரயில் நிலையத்திலேயே பயணிகள் பலரும் காத்திருந்தனர். இதுகுறித்து செய்தியாளர் செல்வகுமார் தந்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். கனமழை காரணமாக விழுப்புரம் பக்கத்தில் தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக சென்னை எழும்பூரில் இருந்து செல்லக்கூடிய 8க்கும் மேற்பட்ட ரயில்கள் இன்று காலையில் இருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏராளமான பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. இருந்தாலும் கூட பலர் இன்னமும் ரயில் நிலையத்திலேயே காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இல்லை சில மணி நேரங்களில் அடுத்த வண்டி வந்தால் நாம் அதில் செல்லலாம். இங்கிருந்து கிளாம்பாக்கம் சென்று அடுத்து பேருந்தை பிடித்து ஊருக்கு செல்வது சிரமமான விஷயமாக இருக்கிறது, அதிக செலவாகிறது. எனவே சில மணி நேரம் காத்திருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல். காலை நிலவரப்படி நெல்லை செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை செல்லும் தேஜஸ் ரயில் ரத்து, அதே போல வைகை எக்ஸ்பிரஸ் ரத்து, மதியம் புறப்பட வேண்டிய அடுத்த வந்தே பாரத் ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல ரயில்கள் வடமாநிலங்களுக்கு செல்லும் 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக ஏராளமான தொழிலாளர்களும் இங்கே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல். சார், நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணும், என்ன நிலவரம்? நான் அரியலூர் போகணும் சார். 2 மணி நேரமாக காத்துட்ருக்கேன், ட்ரெயின் வரல இன்னும். என்ன சொன்னாங்க? பாலம் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சிங்களாம், பாலம் சரியாக நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. சரி, பாலம் சரியாகி ட்ரெயின் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களா? வாய்ப்பு அதெல்லாம் என்ன ஒன்றுமே சொல்ல சார். 12 மணிக்கு மேலே தான் சொல்லுவாங்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து வேறு பஸ்ஸில் போகலாம்ல? பஸ்ஸில் இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது சார். இங்கேருந்து குழந்தைங்களை வச்சுட்டு போக முடியாதுல்ல. எவ்வளோ தூரம் போக முடியும் குழந்தைங்களை வச்சுட்டு? கூட பஸ்ஸு பாலம் உடஞ்சிருக்குதான். பஸ்ஸில் போகும்போது இங்கே இதில் சென்னை விட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு பாலம் இருக்குது, ஆறு ஓடுது, அந்த பாலமே உடஞ்சிருக்குதான். அதில் பஸ்லையும் போக முடியாது. இப்போ எப்போது வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். அதே போல குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக ஐயப்ப பக்தர்கள் பலரும் கூட ரயில் நிலையத்திலேயே காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு நிலைமை சீராகுமா என்பது தெரியவில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்டினுடன் செல்வகுமார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரிக்கான நீர்வரத்து 8200 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து 7800 கனஅடி நீர் கிளியாற்றில் வெளியேற்றப்படுகிறது. மதுராந்தகம் ஏரியில் கடந்த 2 ஆண்டுகளாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் மார்ச் மாதம் நிறைவு பெறும் என்று கூறப்படுகிறது. இதனால் 700 மில்லியன் கனஅடி மொத்த கொள்ளளவு கொண்ட மதுராந்தகம் ஏரியில் தற்போது 480 மில்லியன் கனஅடி நீரை மட்டுமே சேமித்து வைக்க முடியும். தனபால